நமஸ்தே சப்கோ. நம்ம லைஃப்ல ஏதாவது ஒண்ண சாதிக்கணும்னா ஏதாவது ஒண்ண நம்ம விட்டுதான் ஆகணும். இன்னைக்கு நம்ம எதை விடலாம்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில ஒண்ண சாதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட லேசினஸ், சோம்பேறித்தனத்தை விடணும். தூங்கிட்டே இல்லாம எந்திரிச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஏர்லி மார்னிங் எந்திரிக்க பழகுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது, நம்மளோட ஹெல்த்துக்கும் சரி, நம்மளோட லைஃப்க்கும் சரி. நீங்க மார்னிங் எந்திரிச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஹிந்தியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்து உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க டெய்லி பண்ணும்போது டெஃபினட்டா உங்களால சேஞ்சஸ் பார்க்க முடியும். வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விடுங்க விடுங்கன்னு சொன்னேன் எதை, தூக்கத்தை. அந்த தூக்கம் அதுதான் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். தூக்கம் அதை எப்படி ஹிந்தியில சொல்லலாம்னா நீந்த். நீந்துனா தூக்கம். வாங்க, இதை வச்சு எப்படி எல்லாம் நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தூக்கம் வருது, இதை எப்படி சொல்லலாம்? முझे नींद आ रही है. मुझे नींद आ रही है. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நிஜமாவே எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுங்க. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. मुझे बहुत नींद आ रही है. मुझे बहुत नींद आ रही है. உனக்கு தூக்கம் வருதா? तुम्हें नींद आ रही है क्या? तुम्हें नींद आ रही है क्या? எனக்கு தூக்கம் வரல. मुझे नींद नहीं आ रही. मुझे नींद नहीं आ रही. நேத்து நைட் எனக்கு தூக்கம் வரல. कल रात मुझे नींद नहीं आया. कल रात मुझे नींद नहीं आई. कल रात मुझे नींद नहीं आई. நல்லா தூங்கு. अच्छी नींद लो. अच्छी नींद लो. போதுமான தூக்கம் அவசியம். பூரி நீந்த் லேனா சரோரி ஹை. பூரி நீந்த் லேனா சரோரி ஹை. இப்போ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தா இது உங்களுக்கான டைம், இது உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கான இன்னைக்கான கேள்வி என்னன்னு பாருங்க. இல்ல எனக்கு தூக்கம் வரல, இதை எப்படி ஹிந்தியில சொல்றதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்யவாத்.